வணக்கம், இது உங்கள் ஃபரேஷ் கேமிங். நான் தான் உங்கள் ஃபரேஷ் முகமது. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கும் பட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணால் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேய் இருக்கா இல்லையா, இது எல்லாருக்குமே ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஸோ அந்த குழப்பத்தை தீர்க்க தான் நம்ம இந்த வீடியோவே பார்ட் 4 பகுதியாக பிரிக்க போகிறோம் நம்ம. ஸோ மாதத்துக்கு இந்த சீரீஸில் 4 வீடியோ ஒரு கிழமையில் கண்டிப்பாக வரும். ஸோ பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறவங்களாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த பேய் இருக்கா இல்லையாங்கிற சீரீஸில் பேய் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்கிறவங்களாம் நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே தான் சொல்லுவேன், பேய் இருக்கும் தான் இல்லையும் தான். என்னடா குழப்புறங்கிறீங்களா? பேய் இருக்குங்கிறதுக்கு 2 இன்சிடெண்ட் இருக்குது, பேய் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 2 இன்சிடெண்ட் இருக்குது. பேய் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் இன்சிடெண்ட் சொல்லட்டுமா? சொல்கிறேன். பேய் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் என்னென்னா, நான் தூங்கிட்டு இருக்கப்ப தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு பாட்டிலை கீழே வச்சுட்டு யதார்த்தமாக ஜன்னலை பார்த்தனா, அப்போ எங்கள் தெருவில் 8 அடிக்கு ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு. நீங்கள் சொல்லலாம் மனுஷன் கிராஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லலாம். பட் அவனுக்கு அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் தான் புரியும். ஸோ ஓகே, அப்புறமேட்டு நீ என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு நான் என் பிளேஸில் போய் படுத்துட்டேன். அப்போனா எனக்கு பேய்னா பயம். 2வது இன்சிடெண்ட் என்னென்னா, எங்கள் வீட்டு ஜன்னலில் யாரோட கை அச்சு அப்படியே இருக்கும். அதை நான் என்னன்னு விசாரிக்கும் போது தான் அது க்ளீன் பண்ணும்போது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதை நம்பலை. ஏன்னா பகலில் சாதாரணமாகவும் நைட்டு யாரோ அதில் வச்சிருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இதை பற்றியும் நான் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் அது டஸ்ட்டு படிஞ்சு அப்படி இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. காலையில் இல்லாத வெளிச்சம் இப்போ தான் அதில் கரெக்டாக தெரியுதா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். என் ஃப்ரெண்டும் இதே தான் சொன்னான், ஏய் நீ போய் தானே சொல்கிற அப்படின்னா. நான் மறுநாளே அவனை இழுத்துட்டு வந்து எங்கள் வீட்டில் அந்த ஜன்னலில் காமிச்சேன், இருக்குன்னு சொன்னான். நம்பலைன்னா என் ஃப்ரெண்டை பேய கொண்டு வரேன். 2வது இன்சிடெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ பேய் இருக்குங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். பேய் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மொதல் இன்சிடெண்ட் என்னென்னா, இந்த இன்சிடெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ரூமர்ஸ் கிளப்புறதுன்னு சொல்லலாம். ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, பால் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது பால் வந்து ஒரு எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல அங்கே போய் விழுந்துருச்சு. ஸோ எரிஞ்சால் புகை வரும் இல்லையா, அந்த இடத்துல அந்த பையன் பாலை எடுத்துட்டு அந்த புகையை பார்க்குறான். அங்கே ஏதோ ஒரு உருவம் நின்று அவனுக்கு டாட்டா காட்டுச்சான். நானும் அதை லைவாக தான் பார்த்தேன், எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. பட் பேய் ஆவி எல்லாமே மிருகங்க கண்ணுக்கு பர்ஃபெக்டாக கிளியராக தெரியும். ஸோ அங்கே மிருகங்க இருந்துச்சு.
அதுவும் எதுவுமே பண்ணலை. இந்த பையன் என்ன பண்ணான், என்கிட்ட வந்து அங்கே ஏதோ ஒரு உருவம் நின்று என்ன டாட்டா காட்டுச்சு அப்படின்னா. அவன் ஏன் அப்படி பண்ணான்னா, அந்த இடத்துல சில பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு ரூமர்ஸ் பரவி இருக்கு. அந்த இடத்துல ஊஞ்சல் தானாக ஆடி இருக்கு. இந்த மாதிரி சில பல ரூமர்ஸ். ஓகே, செகண்ட் இன்சிடெண்ட் என்னன்னா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேய் வந்துச்சு போச்சு என்கிட்ட பேசிச்சுன்னெலாம் சொல்கிறான். பட் அந்த ஃப்ரெண்டை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ என் ஃப்ரெண்ட் ஜெஸினை இப்போவே இந்த நிமிஷமே இங்கே கூப்பிட போகிறேன். அவன் பேயை நல்லா பார்த்துருக்கான். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா,